நாம் தினமும் வாழைப்பழத்தை பார்க்குறோம். ஆனால் அது நம்மக்கிட்ட வந்து சேர்றதுக்கு பின்னாடி இப்படி ஒரு கதை இருக்குமா அப்படின்னு யாருமே யோசிச்சிருக்க கூட மாட்டோம். அப்படி இந்த வாழையில் என்ன இருக்குது தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இது வாழை திரை விமர்சனம். வாழை தன்னோட வாழ்க்கையில் சந்தித்த கசப்பான சம்பவங்களையும் வழிகளையும் அடிப்படையாக வச்சு இந்த சமூகத்து மேலே தனக்கு இருக்கிற நியாயமான கேள்விகளையும் சமத்துவம் பற்றின ஒரு உரையாடலையும் தன் திரைப்படங்கள் மூலமாக உண்டாக்கி இன்னைக்கு தமிழ் சினிமாவோட தவிர்க்க முடியாத இயக்குனராக வெற்றி பெற்றிருக்கிற மாரி செல்வராஜின் மற்றொரு நிஜ வாழ்க்கை பதிவு தான் இந்த வாழை. டைட்டில் கார்ட்லேயே தன்னோட சின்ன வயசில் நடந்த உண்மை சம்பவங்களை அடிப்படையாக வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காரு மாரி செல்வராஜ். சரி, படத்தோட கதை என்னன்னு சுருக்கமாக பார்த்துடலாம். அப்பாவை இழந்த 8ஆம் வகுப்பு படிக்கிற படத்தோட கதாநாயகன் வாழை தோட்டங்களில் அறுவடை செய்யப்படுற வாழைத்தார்களை தலையில் சுமந்துட்டு போய் லாரியில் ஏற்றுற கூலி வேலை செய்கிற அம்மா அந்த அக்கா கூட வாழ்ந்துட்டு வராரு. நல்லா படிக்கிற பையனாக இருந்தாலும் குடும்ப கஷ்டம் காரணமாக விடுமுறை நாட்களில் அவனும் வாழைத்தாரை சுமக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. வாழைத்தாரோட சுமையை தாங்க முடியாத அந்த 13 வயசு பையனோட வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் தான் இந்த படத்தோட மொத்த கதையே. தன்னோட முந்தைய படங்கள் மாதிரி முழுக்க ஒரு சீரியஸான படமாக இல்லாமல் ஒரு 13 வயசு பையனோட சேட்டைகளை ரொம்பவே கலகலப்பாகவும் அவனோட வழிகளை ரொம்பவே அழுத்தமாகவும் நமக்குள்ளே கடத்தி இருக்காரு இயக்குனர் மாரி செல்வராஜ். சரி, படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்தலாம். அடித்தட்டு மக்களோட வழிகளை தன்னோட படங்களின் மூலமாக ரசிகர்களுக்கு என்னதான் புரிய வச்சாலும் கூட சாதி படம் எடுக்கிறாரு அப்படின்னு வன்மத்தை கற்கிற ஒரு சிலருக்கு மீண்டும் ஒரு முறை நான் என்னோட வலி மிகுந்த வாழ்க்கையை தான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி தமிழ் சினிமாவுக்கு மறுபடியும் ஒரு தரமான படத்தை கொடுத்துருக்காரு மாரி செல்வராஜ். டைரக்டர் மாரி செல்வராஜ் மட்டும் இல்லை, கதாநாயகன் மாரி செல்வராஜும் கலக்கியிருக்காரு. சின்ன வயசு மாரி செல்வராஜா சிவனனைந்தான் அப்படிங்கிற கேரக்டரில் பொன்வேல் அட்டகாசமாக நடிச்சிருக்காரு. கண்டிப்பாக பல விருதுகள் கிடைக்கும் அப்படின்னு கூட நம்பலாம். அண்ட் அவரோட ஃப்ரெண்டாக சேகர் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிற ராகுலும் ரொம்பவே அற்புதமாக நடிச்சிருக்காரு. ரஜினி கமல் ஃபேன்ஸ்னு சொல்லிக்கிட்டு அவங்க 2 பேரும் அடிக்கிற லூட்டிக்கு தியேட்டரே குலுங்கி சிரிக்குது. அதுவும் இந்த ஸ்கூல் போர்ஷன்ஸ் எல்லாமே அவங்க போக்குலேயே விட்டுட்டு கேமராவை மறைச்சி வச்சு எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ரொம்பவே நேச்சுரலாக வந்திருக்கு. கண்டிப்பாக படம் பார்க்குற எல்லாருக்கும் உங்களோட ஸ்கூல் லைஃப் ஞாபகத்துக்கு வரும்னு சொல்லலாம். நம்ம எல்லாரோட ஸ்கூல் லைஃப்லையுமே நமக்கு பிடிச்ச ஒரு டீச்சர் கண்டிப்பாக இருந்திருப்பாங்க. அவங்கள ஞாபகப்படுத்துகிற மாதிரி பூங்கொடி டீச்சர் கேரக்டரை அவ்வளோ அழகாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்க நிக்கிலா விமல். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கொடுக்காம ஏமாத்துகிற முதலாளித்துவத்துக்கு எதிராக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கிற ஒரு இளைஞனா சிறப்பான நடிப்பை கொடுத்துருக்காரு கலையரசன். சிவனனந்தனோட அக்காவை வரக்கூடிய திவ்யா துரைசாமி, அவங்களுடைய அம்மா கேரக்டர் பண்ணியிருக்கிற ஜானகி 2 பேருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. அண்ட் படத்தில் வர அதே ஊரை சேர்ந்த மக்கள்கிட்ட இருந்து ரொம்பவே யதார்த்தமான ஒரு நடிப்பை வாங்கியிருக்காரு டைரக்டர் மாரி செல்வராஜ். சந்தோஷ் நாராயணனோட பாடல்களும் சரி பின்னணி இசையும் சரி படத்திற்கு ஒரு மிகப்பெரிய பலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். படத்தில் ஒரு சில பழைய பாடல்களையும் பயன்படுத்தியிருக்காங்க. அது எல்லாமே ரொம்பவே சிறப்பாக இருந்தது. தேனி ஈஸ்வருடைய ஒளிப்பதிவு வாழை தோட்டங்களுடைய அழகையும் அங்கே வேலை செய்கிற மக்களுடைய அழுகையையும் ரொம்பவே அற்புதமாக படம் பிடிச்சு காட்டியிருக்கு. சூர்யா பிரதமனோட எடிட்டிங்கும் படத்துக்கு பக்கபலமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ரொம்பவே கலகலப்பாக போகிற படத்தில் இன்டர்வல் பிளாக் அண்ட் கிளைமேக்ஸ் 2த்துலேயும் முடிஞ்சா நீ அழாமல் இருந்து பாருங்க அப்படின்னு ஆடியன்ஸ்க்கு சவால் விடுறாரு மாரி செல்வராஜ். அப்போது படத்தில் குறைகளே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில குறைகளும் இருக்க தான் செய்யுது. 90s கிட்ஸ் மாதிரி இப்போதைய 2K கிட்ஸ் இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அப்படி இருக்கும்போது ஆசிரியர் மாணவர் உறவை இப்படி காட்சிப்படுத்துறத அவங்க எப்படி எடுத்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன நெருடல் இருக்குது. பட் கடைசியில் அம்மா அக்கா உறவு கூட அதை கனெக்ட் பண்ணியிருந்தாலும் கூட எத்தனை பேர் இதை சரியாக புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழதான் செய்யுது. அதே மாதிரி கலையரசன் திவ்யா துரைசாமி இந்த பேருக்கு ஸ்டார்டிங்லேயே ஒரு லவ் சீன்ஸ் வைக்கிறதுக்கான ஸ்கோப் இருந்தாலும் கூட அதை பெருசாக அவங்க கண்டுக்கல, லைட்டாக தான் டீல் பண்ணியிருக்காங்க. அண்ட் படத்தில் ஒரு சில லாஜிக் குறைகளும் அங்கங்கே இருக்க தான் செய்யுது. சரி, மொத்தத்தில் வாழை எப்படி இருக்குது அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம எல்லாருமே வாழைப்பட காமெடியை பார்த்து விழுந்து சிரிச்சிருப்போம். ஆனால் இந்த வாழை படத்தை பார்த்தீங்க அப்படின்னா சிரித்து ரசிக்கிறதோடு இல்லாமல் கடைசியில் கண்டிப்பாக அழுதுட்டு தான் வெளியே வருவீங்க. அப்படி ஒரு உருக்கமான கிளைமேக்ஸை கொடுத்துருக்காரு மாரி செல்வராஜ். ஸோ கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.